ஸ்கிரீன் வியூ ஆகுதாம்மா? ஓகே. இன்னைக்கு நம்ம அடுத்து மைக்ரோசாஃப்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல் பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸல் 2013 இருக்கு இல்லையா, அதுதான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இதுலயுமே நமக்கு டிஃபால்ட்டா நிறைய மெத்தட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க டெம்ப்ளேட். ஓகேவா? நமக்கு வேணும்னா இதையுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து டிஃபால்ட்டா அவங்களாவே டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வேர்ட்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுல நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துட்டு அதுல உள்ள டேட்டாஸை எரேஸ் பண்ணிட்டு நம்மளோட ஓன் டேட்டாவை இன்செர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப சம்மர் ஆக்டிவிட்டி கேலண்டர் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம வந்து கிரியேட் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா சார்? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 4 மந்த்துக்கானது இதுல வந்து வியூ ஆகுது. மினிமைஸ் பண்ணி ஓகேவா? சம்மர் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இதே வேணாலும் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நமக்கு ஏத்த மாதிரி புதுசா கஸ்டமைஸ் பண்ணி நம்மளாவே என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுல எடிட் ஆப்ஷன் நமக்கு காட்டும். ஓகேவா? இங்க டைப் பண்ற மாதிரி காட்டு இல்லையா, அங்க போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஓகே. சும்மா செப்டம்பர் 9ல போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பர்த்டே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். இங்க வந்து வெட்டிங் ஃபாதர் வெட்டிங். நமக்கு என்ன வேணுமோ அதை இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க நம்மளாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அம்மாவோட பர்த்டே, நம்மளோட பர்த்டே, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, அதுக்கப்புறம் நமக்கு ஏதோ கிளாஸ் இருந்துச்சு, இம்பார்ட்டன்டான கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம இதுல வந்து மென்ஷன் பண்ணிப்போம். பட் இதுவே பெரியவங்களா இருக்காங்க, அம்மா ஏஜ்ல இருக்காங்க, அப்பா ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான டேட்டாஸை வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்ப இதுவே அப்பா அப்படின்னா அவங்க வந்து ஆபீஸ் ஒர்க்குள்ள எல்லாமே நோட் பண்ணிப்பாங்க. இப்ப ஆகஸ்ட் 28 வந்து சம்திங் ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க இதுக்கு என்னென்ன இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? சும்மா நம்மளா ஓனா டிசைன் பண்றதுதான் இதெல்லாம். ஓகேவா? இதை நான் வந்து சேவ் பண்ணிருக்கேன். சேவ் பண்றதுலாம் சேம் ஒரே ஃபார்மேட்ல தான் வரும் எல்லாமே. ஓகேமா? ஓகே, இது சம்மர் ஆக்டிவிட்டி கேலண்டர் 1ன்னு சொல்லி சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு நான் வந்து நியூ ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நியூ கொடுத்துட்டு அதை ஓபன் பண்றேன். நமக்கு எக்ஸல்ல நியூவா ஒரு பேஜ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜ் இந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? இப்படி குட்டி குட்டி பாக்ஸா போட்டு இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு நேம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த பாக்ஸை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இந்த பாக்ஸோட நேம் வந்து J9. ஓகேவா? அது எப்படிக்கா சொல்றீங்க, அது எங்கேயும் டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா கார்னர்ல, இங்க ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த பாக்ஸோட நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? J9. இது ஒண்ணும் இல்ல, மேல A to Z வரைக்கும் கொடுத்திருப்பாங்க, கீழே வந்து 1 to 3 கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அது ரெண்டும் சென்டர்ல எங்க மீட் பண்ணுதோ அதோட நேம் தான் அது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப இங்க வந்து J இருக்கு, J வந்து 9க்கு நேரா ரெண்டும் மீட் பண்ணிக்குது அப்படின்றதுனால இந்த பாக்ஸோட நேம் வந்து J9. இதுல வந்து நிறைய லைன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும், இதுக்கு எண்டே கிடையாது. இப்ப A to Z வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் AA BB அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, 2 டைம்ஸ் கொடுத்து போயிட்டே இருக்கு.
நம்ம நம்பர்ஸ் எழுதுவோம் இல்லையா? 11, 12 எழுதுவோம் இல்லையா? 1 வச்சு எழுதுவோம். அதுக்கப்புறம் 21, 22, 2 வச்சு எழுதுவோம் இல்லையா? அதே மாரி தான் இதுலயும். அ டபுள் டிஜிட்ல ஏவ வச்சு ஃபுல்லா எழுதிட்டே வந்திருப்பாங்க. ஏஏ, ஏபி, ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஏவ மென்ஷன் பண்ணி எழுதிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஏ மென்ஷன் பண்ணி பிஏ, பிபி, பிசி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நம்பர்ஸ் வந்து நமக்கு இதுல போயிட்டே இருக்கும் காலம்ஸ். ஓகேவா? அதே மாதிரிதான் இங்க ரோவுமே நம்பர்ஸ் வந்து எண்ட்லெஸ் இல்லையா? ஸோ அதுமாரி நமக்கு எவ்ளோ டவுன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது. நீங்க எவ்ளோ ஸ்க்ரோல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பேஜஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ நமக்கு ஒரு திங் வந்து ஓகே, இந்த பேஜ் தான். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். இங்க மேல உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்ம வந்து எதுல பார்த்துருக்கோம்? வேர்ட்ல பார்த்துருக்கோம். இங்க உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே பெயிண்ட்ல பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி பெயிண்ட், அதுக்கப்புறம் வேர்டு இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சேம் அதேதான். கட் காப்பி பேஸ்ட்ன்றது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட்லயே. இந்த கட் காப்பி பேஸ்ட்ன்றது காமனா உள்ளது. இந்த சிஸ்டம்ல யூஸ் பண்ணாலே இது எல்லாத்தையும் நமக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அதே மாதிரிதான் இது எல்லாத்துலயுமே கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஷன். இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்ததுதான். ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு மட்டும் எது இதுல இம்பார்ட்டனோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபாண்ட் கட்டு தெரியும், காப்பி தெரியும், பேஸ்ட் தெரியும், ஃபார்மட் பெயிண்டும் தெரியும். இப்ப இங்க என்ன ஒரு ஃபார்மட்ல கொடுத்துருக்கோமோ அதே இதை வந்து பேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபார்மட் பெயிண்ட். ஓகே. இது வந்து ஃபாண்ட வந்து சேஞ்ச் பண்றது, சைஸ் சேஞ்ச் பண்றது. இது போல்டு, அண்டர்லைன், சாரி இட்டாலிக், அண்டர்லைன். ஓகேவா? இது எல்லாமே காமன். இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து டேபிள் ஆல்ரெடி நம்ம வந்து வேர்ட்ல பார்த்திருக்கோம். இது என்னக்கா இங்க பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க கொஞ்சம் டேட்டா குடுத்துட்டு, இப்ப நார்மலா இப்ப வந்து இங்க ஏதோ ஒரு நேம் குடுக்குறோம். நேம் குடுத்திருக்கேன். பக்கத்துல கிளாஸ் தமிழ், அதே மாதிரி ஒரு மார்க் ஷீட் வந்து ரெடி பண்ணலாம். ஓகேவா? இப்ப இங்க நேம் கொடுத்தாச்சு. இப்ப நேமுக்கு கீழே நான் வந்து இங்க சம் டேட்டாஸ், அதாவது நேம் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்றேன். ஏதாவது கொஞ்சம் நியூவா கொடுக்கலாமா நேம்? இல்ல, பாரதி. கரோமி. ஓகே. இந்த மாதிரி நான் இப்ப வந்து கொஞ்சம் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இவங்களுக்கு நான் கிளாஸ் வந்து மென்ஷன் பண்றேன். 11th, ஓகே. இந்த மாதிரி நான் கிளாஸஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். அவங்களுக்கும் நான் சம் மார்க்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அது கொஞ்சம் டிலே ஆகும்ல. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து டேட்டா ஃபில் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்போ இத பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்க இந்த லைன்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகாது. இப்ப நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்க சென்டர்ல இந்த லைன் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த லைன் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டா உள்ள பேஜஸ். இதுல கொடுத்திருக்க லைன்ஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். சோ அதனால இது வந்து நமக்கு வியூ ஆகாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் எல்லாமே டார்க் பண்ணா மட்டும்தான் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ அதுக்கு இதுல ஆல் பார்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது இருக்கு இல்லையா? ஆல் பார்டர்னு இருக்கா? இதை நம்ம கொடுக்கும்போது உள்ள எல்லா லைனுமே கொஞ்சம் டார்க் ஆயிடும். லைன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். இப்ப டிஃபரெண்ட் தெரியுதா? எந்த பாக்ஸுக்கும் இங்க கீழே உள்ள எம்டி ஏரியாவுக்கும்.
இப்போ இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ஹைலைட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் பிரிண்ட் பண்ணும்போது இப்ப நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா இதுல உள்ள இந்த லைன்ஸும் நமக்கு போட்டு பிரிண்ட் ஆகும். இப்ப நம்ம வந்து அதுல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டேபிள் நம்ம வந்து டிரா பண்ணி பார்த்திருப்போம் இல்லையா? மெர்ஜ் எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான் இதுலயும். அதுல நம்ம வந்து காலம் நமக்கு தேவையான மாதிரி இன்சர்ட் பண்ணுவோம். பட் இதுல வந்து இன்சர்ட் எல்லாம் பண்ண தேவையில்லை. இங்க உள்ளதை அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். இப்ப இதுக்கு இடையில வந்து நமக்கு வந்து காலம் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து காலம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்சர்ட் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு காலம் வந்து ஆடாது. இந்த மாதிரி நம்ம கொடுக்க கொடுக்க எவ்வளவு காலம்ஸ் வைக்கணும் நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். ஏன் நம்ம இங்க வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா இங்க அவுட்டர்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலா இதே பாக்ஸ் தான் இருக்கும். அங்கேயுமே கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி லைன் போட்டு ஃபில்அப் ஆகாது. நம்ம இங்க கொடுக்குறோம் அப்படின்னா இன்சர்ட் கொடுத்தாலும் என்ன ஆகும்? நார்மலா தான் ஒவ்வொரு லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. பட் இதுக்கு இங்க நம்ம இந்த பிட்வீன்ல கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு உள்ள மாதிரி அதே டார்க் லைன் வந்து இங்கேயுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதனாலதான் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம். ஓகே, சரி. ரேப் டெக்ஸ்ட் எதுக்குன்றத நான் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பாக்ஸஸ் எல்லாம் போடும்போது சொல்லித்தரேன். இப்ப ஜஸ்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இங்க உள்ளது எல்லாமே இதை வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றது, இதை வந்து டிக்ரீஸ் பண்றது, இது வந்து கலர் கொடுக்குறது, அந்த பாக்ஸுக்கே கலர் கொடுக்கறது, இது வந்து அந்த லெட்டருக்கு கலர் கொடுக்குறது. ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்னா அலைன்மெண்ட். நான் இங்க உங்களுக்கு நம்பர்ஸும் கொடுக்குறேன், தெரியும். நான் சும்மா ரேண்டமா தான் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ இது ஃபுல்லாவே நமக்கு ஹைலைட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னா ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லக்கா எனக்கு வந்து மேல உள்ள நேம் இங்க கொடுத்திருக்க டைட்டிலும் இங்க உள்ள நேமும் எனக்கு அப்படியே இருக்கட்டும், அதுல எந்த சேஞ்சஸுமே வேண்டாம், எனக்கு இங்க உள்ள நம்பர்ஸ் மட்டும் எடிட் பண்ணா போதும் அப்படின்னா அதை மட்டும் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து சென்டர்ல மாறிடும். இங்க உள்ளது என்ன அப்படின்னா இந்த பாக்ஸஸோட சைஸ் மெஷர்மெண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளது. எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இப்போ இதை நான் பாக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ சிங்கிள் டிஜிட் இப்போ இங்க உள்ளதை யூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணணும். இப்போ இது வந்து சென்டர் வைக்கலாம். ஓகேவா? சென்டர் வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாமே சென்டர்ல வந்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த
காலம்ஸ்லயும் சாரி ரோஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் சென்டர் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்றேன். எல்லாமே டாப் பொசிஷனுக்கு போயிட்டு ஓகேவா. மேல டாப், சென்டர், பாட்டம்னு சொல்லிட்டு 3 தான் பிரிச்சிருந்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இதுலயும் டிஃபரெண்ட் இருக்கு. அடுத்தது சென்டர், அடுத்தது கீழே டவுன். ஓகேவா? 3 இதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிதான் இதுவும். இது என்ன அப்படின்னா ரைட் சைடு, சென்டர், லெஃப்ட். ஓகேவா? இதே மாதிரி அலைன்மெண்ட் பண்றது. புரியுதாம்மா இது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஓகேடா. நார்மலா அதுல உள்ள அலைன்மெண்ட் மாதிரியே தான். இதுவும் நமக்கு தெரியும். ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம ரைட் பண்ணி இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு எந்த மாதிரி வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிக்கிறது. எந்த பொசிஷன்ல வேணும்னு சொல்லிட்டு நம்மளாவே இதுல வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகே. இது என்ன அப்படின்னா எந்த ஆங்கிளுக்கு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறது. இப்ப இங்க வந்து டிஃபால்ட்டா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எனக்கு எந்த சைஸ்ல வேணும் அப்படிங்கறத நம்மளாவே இங்க வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம கொடுக்க அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க டைரக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி மாத்திக்கலாம். நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்ப நான் இங்க வந்து நார்மல் பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ ராப் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த பாக்ஸோட சைஸ் இவ்வளவுதான் இருக்கு. சரியா? கம்ப்யூட்டர் சைஸ்னு நான் ஒரு ஃபுல் நேம் கொடுத்துருக்கேன். நான் இப்ப வெளியில கிளிக் பண்ணும்போது இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற நேம் வந்து எனக்கு ஃபுல்லா டிஸ்பிளே ஆகல. ஓகேவா? பாய்தான் இருக்கு. கம்ப்யூட்டர் சை அப்படின்னு சொல்லி SCI மட்டும்தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணனா எனக்கு என்ன ஆகுது? இங்க ஃபுல் நேம் வந்து சேவ் ஆகுது. ஓகேவா? அதர்வைஸ் அது நம்ம வந்து டிஸ்பிளே ஆகுறது ஃபுல் நேம் வந்து டிஸ்பிளே ஆகல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க ராப் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்க உள்ள அந்த நேம் வந்து எதோட ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கப்புறம் உள்ள நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ராப் டெக்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்றோம். சரியா? இப்ப இங்க மேக்ஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல. சோ அதனால இதுக்கு ராப் டெக்ஸ்ட் தேவையில்லை. பட் இதுவே இந்த மேக்ஸ் வந்து நம்ம வந்து இன்னும் பெரிய ஒரு நேமா அதில் உள்ள பேப்பர்லாம் நம்ம வந்து டைப் பண்ணிருக்கோம், ஏதோ டாபிக் டைப் பண்ணிருக்கோம் அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த லைன் வந்து நமக்கு கட் ஆயிட்டு ஃபுல்லா வியூ ஆகும். ஓகே ஓகே. இது என்ன அப்படின்னா மெர்ஜ் பண்றது. இப்போ இந்த 2 காலம் இருக்கு அப்படின்னா இந்த 2 காலத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுல ஈஸியா மெர்ஜ் பண்ணி ஃப்ரண்ட்ல கொடுத்துக்கலாம். இதுல வந்து 2 வேல்யூ இருக்கு. அதனால நமக்கு வந்து மெர்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மெர்ஜ் பண்ணா திரும்ப நம்மளாட்டி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. நம்ம ஓகே கொடுத்ததுனால நமக்கு இது வந்து மெர்ஜ் பண்ணி சென்டர்ல வந்துருச்சு. நான் இப்ப அகைன் அண்டு கொடுத்துறேன். எனக்கு இது வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நான் இங்க ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுல நான் உங்களுக்கு வந்து சென்டர் மெர்ஜ் எல்லாம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்ப என்ன ஈஸியா புரியும். இங்க புரியும். பட் இதுல உள்ள டேட்டாஸ் கொஞ்சம் எரேஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன். சரியா? இப்ப ஹெட்டிங் ஃபுல்லா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மெர்ஜ் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு நேம் வந்து டைப் பண்ணிருக்கேன். இப்ப லீலானே டைப் பண்றேன். ஓகே, லீலான்னு டைப் பண்ணிட்டேன். எனக்கு அது வந்து இந்த கார்னர்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க மேல உள்ள எல்லா பாக்ஸுமே ஒன்னா மெர்ஜ் ஆயிட்டு எனக்கு வந்து லீலான்னு நேம் வந்து சென்டர்ல வந்துருச்சு.
இப்போ இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணும்போது இந்த பாக்ஸோட நேம் என்ன அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம டைப் பண்ணியிருந்தோம் இல்லையா? சோ அந்த லைன அதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்திருக்கு. சோ இந்த பாக்ஸோட ஃபுல் பாக்ஸோட நேமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, H1 தான் வரும். ஓகேவா? ஏன்னா இப்ப நம்ம வந்து இங்க கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ நம்ம வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதோட நேம் வந்து J2ன்னு வரும். ரைட் பாருங்க. ஓகேவா? இப்ப நான் இத வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு இந்த பாக்ஸோட நேம் வந்து J2ன்னு வருது. சரியா? சோ நம்ம எங்க இந்த பாக்ஸ எந்த இடத்துல இருந்து நம்ம மெர்ஜ் பண்றோமோ, அந்த நேம் தான் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஏன்க்கா பாக்ஸ் நேம்லாம் சொல்றீங்க அப்படின்னா, இன்னும் நம்ம நெறைய ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்ப இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால தான் இப்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்து இத பத்திலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போக போக நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகேம்மா. ஓகேப்பா. அடுத்தது இங்க உள்ளது. இதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அலைன்மென்ட் பார்த்திருக்கோம். ஃபாண்ட் பார்த்திருக்கோம். கிளிப்போர்ட் பார்த்திருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இங்க உள்ள நம்பர்ஸ் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். நம்பர்ஸ் என்ன அப்படின்னா, இங்க நமக்கு டிஃபால்ட்டா கொஞ்சம் கேரக்டர்ஸ் குடுத்திருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க வந்து ஜெனரல் இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னா, நான் இங்க வந்து நார்மலா காமனா மேல நேம் குடுத்திருக்கேன். கீழ வந்து நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஜெனரல்ல தான் இருக்கும். ஆ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இந்த பாக்ஸ்ல மேக்ஸ்ன்னு இருக்க பாக்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்பர்ஸ நான் வந்து செலக்ட் பண்றேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். ம். இப்ப தெரியுதா உங்களுக்கு டிஃபரெண்ட்? ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜெனரல் குடுக்கும்போது நம்ம ஓனா வந்து டைப் பண்ணியாச்சு. அது எதுவுமே டிஃபரன்ஸ் நமக்கு தெரியல. பட் இதுவே நம்பர்ஸ்ன்னு குடுக்கும்போது, அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அதுவாவே டாட் வச்சு 00 ஆட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம வந்து ஏதோ ஒரு நோட்ல இல்ல கணக்குல நம்ம எழுதுறோம் அப்படின்னா, எக்ஸல் மெயினா நம்ம யூஸ் பண்றதே வந்து கால்குலேஷன் மெத்தட் இதுல ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால தான். ஓகேவா? நம்ம வந்து வேர்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுல இன்விடேஷன் ரெடி பண்ணுவோம், ஃபார்மல் லெட்டர்ஸ் டைப் பண்ணுவோம். அந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம வந்து வேர்ட் பண்ணுவோம். ஓகேவா? வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த எக்ஸல் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, சேம் இதே மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் ரெடி பண்றது, மார்க் ஷீட் ரெடி பண்றது, கால்குலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் இந்த எக்ஸல். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதே மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல சம் டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதை வந்து நான் நம்பர்ஸ்னு கொடுக்கணும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுவாகவே டாட் வச்சு 2 zeros வந்து ஆட் ஆயிடுச்சு. ஏன்க்கா அப்படி ஆட் ஆகுது அப்படின்னா, நம்ம அக்கவுண்ட்ஸ்ல சம் டேட்டாஸ்லாம் இன்சர்ட் பண்றோம். அதுல வந்து ஒரு இது மாதிரி டேபிள் காலம் வந்து போடுறோம். அதுல வந்து நம்ம மணிய வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா, அந்த மாதிரி டயத்துல எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். நம்ம வந்து நார்மலா ஏதோ நம்ம வீட்டு கணக்கு நம்ம எழுதுறோம் அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? எழுதி வச்சிருவோம். சும்மா ரூ. 30 இன்னைக்கு வாங்கணும். அதுல வந்து ரூ. 20 செலவு பண்ணியாச்சு. பாக்கி வந்து ரூ. 10 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஓனா கவுண்ட் பண்ணி எழுதுறது, கணக்கு எழுதுறது. பட் இது ஃபார்மலா இருக்கணும் அப்படின்றதுனால, அதுவாவே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, டிஃபால்ட்டா இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடும். நம்பர்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது கரன்சின்றது மணி. ஓகேவா? அமௌண்ட் ஓரியன்டடா உள்ளது. அமௌண்ட் ஓரியன்டடா எழுதும்போது நமக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போட்டு எழுதியிருப்போம். எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி எல்லாமே மாறிட்டா இப்படிதான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இல்ல உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. அக்கௌண்ட் இதுவும் சேம் அதே மாதிரியே தான். இதுல இதுக்கும் மணிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அக்கௌண்ட்ன்றது ஒரு ஆர்டர் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாலர் சிம்பிள் முன்னாடியும் அதோட வேல்யூஸ் கொஞ்சம் கேப்பிட்டும் போட்டிருப்பாங்க. நார்மலா மணி எழுதும்போது அது பக்கத்துலயே நம்ம வந்து அந்த டாலர் சிம்பிள் போட்டு எழுதுவோம். ஓகேவா?
பட் இது வந்து அக்கௌண்டிங்ன்றதுனால அதுல அவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட் தான் நம்ம எழுதி ஆகணும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஷார்ட் டேபிள் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த டேட்டா வச்சு அதுவாவே என்ன பண்ணுச்சு அப்படின்னா இயர் வந்து மென்ஷன் பண்ணிடுச்சு. இப்ப நான் இங்க வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, 11, 10 இந்த இதெல்லாம் கொடுத்துருந்தோம். அதை வந்து அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டேட்டா மென்ஷன் பண்ணி எடுத்துக்கிச்சு. 30க்கு மேல உள்ள நம்பர்ஸ்க்கு எல்லாமே அதுவாவே ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்ல டேட் போட்டிருக்கு. 30க்கு கீழே இருக்கிற நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இங்க அதே இதை கன்வெர்ட் பண்ணி டேட்டா கொடுத்துருச்சு. ஓகேவா? ஓகே ஓகே. லாங் டேட் அப்படின்றது ஒரு பெரிய டேட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 28 மார்ச் இதுல வந்து ஃபுல் நேம் கொடுத்துருக்கு. பட் இதுக்கு முன்னாடி உள்ளதுல மார்க்னு இல்லாம 4 நம்பரா இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. லாங் டேட்னு கொடுக்கும்போது ஒரிஜினல் நேம் என்னவோ அந்த நேம் வந்து நமக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன் இங்கெல்லாம் இந்த மாதிரி ஹேஷ் சிம்பிள் மாதிரி காட்டுது அப்படின்னா இங்க உள்ள ஸ்பேஸ் வந்து அதுக்கு பத்தல, அதனால நமக்கு இந்த மாதிரி காட்டுது. அந்த பாக்ஸோட ஸ்பேஸ வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஆயிடும், நார்மல் ஃபார்ம்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? இப்ப இதுவே பாக்ஸ் இங்க வச்சுட்டு இதுக்கு ஃபுல்லா ராப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம ராப் டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ராப் டெக்ஸ்ட்ன்றது டெக்ஸ்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி டேட்டுக்குலாம் அது என்ன ஆகாது அப்படின்னா ஒர்க் ஆகாது. பட் இப்ப இதுவே கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் ஏதோ நம்பர்ஸ் இல்ல சாரி, வேற ஏதோ பெரிய டேட்டா வந்து இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா அதை டைப் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும், இந்த பாக்ஸ்ல நீங்க எந்த இடத்துல டைப் பண்ணாலுமே அது வந்து கட் ஆயிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பாக்ஸுக்கு ஃபுல்லாவே ராப் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த பாக்ஸ் நீங்க எங்க டைப் பண்ணாலுமே வந்துடும். பட் இந்த மாதிரி டேட்டுக்கு அந்த மாதிரி கட் ஆகி வருமா அப்படின்னா வராது. ஏன்னா டேட் அப்படின்றது ஒரே லைன் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரே வேர்டு தான் அது. ஓகேவா? சோ அந்த வேர்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கட் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்றதுனால அதுல வந்து ராப் டெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஓகேமா. ஓகே. டைம் டைம் இந்த ஃபார்மேட்ல நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். பட் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஹார்ஸ், இங்க வந்து மினிட்ஸ், இங்க வந்து செகண்ட்ஸ். ஓகேவா? அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டைம் எது வேணும், ஹார்ஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்ன்றது நமக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு வியூ ஆகுறது. டிஃபால்ட்டா நமக்கு என்ன பர்சன்டேஜோ அது வந்து எடுத்து நமக்கு கொடுக்கும். இதுல நம்ம நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்டா. அப்போ உங்களுக்கு இது பத்தின டிஃபரன்ஸ் இன்னும் உங்களுக்கு புரியும். ஓகே மேம். ஃபிராக்ஷன் இது இப்ப நமக்கு நார்மல் இதுக்கே வந்துருச்சு. ஓகேவா? ஃபிராக்ஷன் அப்படின்றது நம்ம கொடுக்குற எந்த டேட்டா கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? இது நம்ம வந்து நார்மல் பொசிஷன்ல கொடுத்துருக்க அதே வேல்யூஸ் வந்து நமக்கு ஃபிராக்ஷன்ல டிஸ்ப்ளே ஆகுது. சயின்டிபிக் அப்படின்றது நம்ம ஏதோ கால்குலேஷன் மெத்தட்ல நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போ வந்து சீரீஸ்க்கு ஏத்த மாதிரி அதுவே என்ன பண்ணிச்சு அப்படின்னா 1 2 3 வந்து ஆர்டரா மாத்திக்கிச்சு. சம் ஈக்குவேஷன்ஸ்ல அது வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம இப்ப ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சயின்டிபிக் அப்படின்றது ஒரு சம் கால்குலேஷன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்க கொடுத்துட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுல உள்ள டேட்டாஸ் வந்து நீங்க வெளியில வந்து என்ட்ரி பண்ணாலும் அங்க உள்ளது சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இல்ல நீங்க அந்த ஃபார்மேட் கொடுக்கல, நம்பர்ஸே வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்ப இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து எடுத்துக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நேம் லெட்டர் கொடுத்து நான் பிளஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து இது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஃபார்முலாவே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஃபார்முலாவை பார்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து நார்மலா
ஈக்குவல்ட்டுலாம் கொடுக்கவே முடியாது. ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணுது, அது ஒரு ஃபார்முலாவா கன்வெர்ட் பண்ணிக்கும். நீங்க இப்ப என்ன கொடுக்குறீங்க, ஃபார்முலாவா கொடுக்க போறீங்கன்ற மாதிரி அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ நம்ம நார்மல் இது இப்ப இதுவே இந்த பாக்ஸ்ல நான் இதை வந்து எரேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த பாக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ஜெனரல்ல இருக்கா, இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சயின்டிபிக்கா நான் மாத்திட்டேன், இல்லைன்னா டெக்ஸ்டா கூட மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் ஈக்குவல் டு கொடுக்கும்போது நான் எது வேணாலும் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி நார்மல் பொசிஷன்ல அது வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு காட்டும். அதனாலதான் இங்க வந்து மேல வந்து அதோட மெத்தட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். நம்ம இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த வேர்ட்ஸ் எந்த லெட்டர் கொடுத்தாலுமே அது வந்து என்ன பண்ணிடும், ஃபார்முலாவா ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். இல்ல அதுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுவாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? சோ அதனால இங்க உள்ள ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொடுக்கும்போது ஓகே இந்த ஆக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அப்ப அதுக்குள்ள மாதிரி தான் நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கன்வெர்ட் ஆகி. ஓகே, டெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் கிளாஸ் சொல்லிருக்காங்க பார்த்துருந்தேன். ஓகே, டெக்ஸ்ட் இது நார்மல் பொசிஷன்ல உள்ளது. இங்க எவ்வளவு டேட்டாஸ் நம்ம செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்தாலும் என்ன ஆகும், எந்த சேஞ்சஸுமே ஆகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், டைப் தான் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதனால அதே போல் மட்டும் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். Okay. இங்க உள்ளதுலாம் என்ன அப்படின்னா கரன்சி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா? இந்தியால நம்ம இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது யுனைடெட் ஸ்டேட், கிங்டம், இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுல வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து சிம்பிள்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். யூரோப்ல இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்த மாதிரியும் நமக்கு என்ன ஆகும், இங்க வந்து சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்து பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்ல நம்ம கொடுத்துருக்க வேல்யூ 100க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்ன்ற மாதிரி அதுவாவே கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே போட்டுருச்சு. இப்ப இது நம்ம வந்து மேனுவலா பண்றோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 11 அப்படின்னா அது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க 800 எல்லாம் போடுவோம் இல்லையா? அப்படி கண்டுபிடிக்கும் போது அது அதோட ப்ராசஸ் வந்து பெருசா இருக்கும். நம்ம ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே கண்டுபிடிக்க டிலே ஆகும். பட் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம எந்த பாக்ஸ் தான் கலெக்ட் பண்ணிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே ஈஸியா அதுவாவே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிடுச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த கமா அப்படின்றது நம்ம கொடுத்திருக்க வேல்யூ அந்த டிஜிட்டுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா? டாட் வச்சு டபுள் ஜீரோ ஆட் பண்ணிருக்கு. இப்ப இதுவே ஆஹ் இந்த ரைட் சைடு ஆரோ இருக்கு இல்லையா, இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுல உள்ள டாட் வந்து ஒவ்வொன்றா எரேஸ் ஆகிட்டே வந்துடும். பட் இதுவே லெஃப்ட் சைடு கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு டாட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இது நம்ம நார்மலா இதுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா, இதை வந்து எக்ஸாக்டா எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா பிசிக்ஸ்ல வந்து லாக் சம்மன் இருக்கும். 11th 12th நீங்க படிக்கணும். ஓகேவா? அதுல வந்து லாக் சம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு டேபிளர் காலம் மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ சம் நேம் சாரி சம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு லாக் எவ்வளவு வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் வருமா அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் வராது. நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு சிலருக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதாவது டாட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈவனா வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 11க்கு அப்புறம் 11.2156 ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்ப அடுத்து இங்க 5க்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 36. இப்ப அடுத்து 99 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1.8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப இந்த டேபிள் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நானாவே கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் சம் வேல்யூஸ் வந்து ஒரு சிலதுல ஆட் ஆகுது, ஒரு சிலதுல ஆட் ஆகல.
இப்போ நான் உங்களுக்கு காட்டுற டிஃபரன்ஸ் நல்லா புரியும். டாட் வச்சு சம் வேல்யூஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டாட் வச்சு அதுக்கப்புறம் உள்ள வேல்யூஸ் வந்து எல்லா பாக்ஸுமே ஈவனா இருக்கா அப்படின்னா ஈவனா இல்ல. இந்த பாக்ஸ்ல 4 டிஜிட்ல இருக்கு டாட்டுக்கு அப்புறம், இங்கே 4 இருக்கு, இங்க வந்து 2 இருக்கு, இங்க வந்து 1 டிஜிட் இருக்கு, இங்க வந்து 5 மேல இருக்கு, 6 இருக்கு. ஓகேவா? சோ எல்லா பாக்ஸும் ஈவனா இருக்கா அப்படின்னா ஈவனா இல்ல. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதே பாக்ஸ்ல போயிட்டு பிரசன்டேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது ஆர்டரே இல்லாம அன்ஈவனா இருக்க மாதிரி இருக்கும். அங்கங்க மட்டும் நிறைய நம்பர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாம நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த டாட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிமைனிங் உள்ளதுக்கும் என்ன ஆயிடும், டு 0 வந்து ஆட் ஆயிடும். பட் எனக்கு இப்படி இல்லாம ஈவனா இருக்கணும். எனக்கு வந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், 4 டிஜிட்ல ஜீரோஸ் வந்து ஆட் ஆகி இருக்கணும். இல்லைன்னா எனக்கு வந்து 3 டிஜிட்ல நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது. ஏன் இங்க வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாம அதே ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா, ஏன்னா இது வந்து நம்ம நார்மல் பொசிஷன்ல வச்சு டைப் பண்ணோம் இல்லையா, சோ அதனால நமக்கு வந்து அந்த ஃபார்மட்ல இருக்கு. இப்ப நம்ம இது எல்லாமே காமனா ஜீரோஸ் ஆட் பண்ணி நம்ம டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லா எல்லாமே ஜீரோஸ் வந்து நம்ம எடிட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த கார்னர்ல பேக் சிம்பிள்ஸ் அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? நான் என்ன பண்ணிருக்கோம்ட்டு கார்னர்ல ஒரு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் டு நம்பர்னு கொடுப்போம். ஓகேவா? இப்படி கொடுத்தோட எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாக்ஸ் வந்து காமன் பாக்ஸ் மாதிரி எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டிக்ரீஸ் பண்றேன். டிக்ரீஸ் பண்ண பண்ண எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க கொடுத்த வேல்யூஸ்ல எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்க வந்து அந்த வேல்யூஸ் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். பட் ரிமைனிங் உள்ளதுல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஸோ இப்போ நம்ம அதையுமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் டு நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் நார்மல் நம்பர்ஸா நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஓகே. இப்போ இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ இங்க வந்து 87.3 இருக்கா, ஒரு டிஜிட் தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா காமனா செலக்ட் பண்ணிட்டு நான் நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்றேன். ஓகேவா? அங்க அதுவாவே என்ன ஆயிடுச்சு, ஜீரோஸ் ஆட் பண்ணி அதுவாவே டிக்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனா நம்ம டிஃபால்ட்டா டைப் பண்ணது என்ன அப்படின்னா 87.3. ஏன் ஜீரோ ஆட் பண்ணிருக்கு அப்படின்னா ஜீரோக்கு தான் வேல்யூ இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து எந்த இடத்துல ஆட் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்ப 3க்கு அப்புறம் நம்ம வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டே போறோம் அப்படின்னா அதுக்கு அந்த அளவுக்கு வேல்யூஸ் கிடையாது. ஏன்னா ரியல் வேல்யூவை எந்த ஒரு அஃபெக்டுமே பண்ணாது. So அதனால அது வந்து அந்த இடத்துல ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போகும். இப்போ அதே மாதிரி இந்த பாக்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா பாக்ஸுமே நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ டிஃபரன்ஸ் புரியுதா? இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து ஈவன் நம்பர்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இங்க உள்ளது மட்டும் மேல். இப்ப அதையும் நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஈவன் ஆகிடும். ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஓகே, இங்க உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பாக்ஸ நமக்கு டிசைன் பண்றதுக்காக உள்ளது இது எல்லாமே.
கலர்ஸ் குடுக்குறது, மெர்ஜ் பண்ணிட்டு கலர் குடுக்குறதுக்கு எக்ஸாம்பிள்க்கு இது குடுத்துருக்கோம். இது நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அதுவாவே டிஃபால்ட்டா அ என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து அந்த பார் மாரி டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? அந்த வேல்யூக்கு ஏத்த மாரி இப்ப எக்ஸாம்பிள்க்கு 95ன்றது ஃபுல் பெர்சன்டேஜ்ல இருக்கு. So, அதனால அதுக்கு ஏத்த மாரி ஃபுல்லா அந்த கலர்ஸ் வந்து ஃபில் ஆகுது. இப்ப இங்க உள்ளதெல்லாம் 5, 7 குடுக்கும்போது அந்த 100%க்கு ரொம்ப லோ லெவல்ல இருக்கு இல்லையா? So, அதுக்கு ஏத்த மாரி கலர்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். இப்ப இங்க உங்களுக்கு பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இது குடுத்துருக்கேன். நான் இங்க கலர்ஸ் வந்து குடுத்துருக்கேன். இப்ப இங்க ஓகே. இப்ப இங்க பார்க்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, 6க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 6ஓட அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. 5ஓடது ரொம்ப கம்மியா இருக்கு. 5ஓட கம்பேர் பண்ணும்போது 10ஓடது எப்படி இருக்கு? கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப இங்க குடுத்திருக்க அந்த நம்பர்ஸோட ரேஞ்சுக்கு ஏத்த மாரி என்ன ஆகுது அப்டின்னா, இந்த இடத்துல கலர்ஸ் வந்து ஃபில் ஆகுது. இப்ப 99.87 இருக்கு இல்லையா? இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ஒரு 125 கிட்ட தான் நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? அந்த அளவுக்கு மைல்டா விட்டுட்டு ரிமைனிங் உள்ளது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? கலர் வந்து நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. இப்ப இங்க 88 இருக்கு அப்டின்னா, அதுக்கப்புறம் எவ்வளவு வேணும்? 12 கிட்ட நமக்கு வந்து நம்பர்ஸ் வேணும் இல்லையா? சோ அதுக்கு ஏத்த மாரி ஃபில் பண்றதுக்கு இங்க வந்து பாக்ஸ் வந்து நமக்கு விட்டு வச்சிருக்கு. ஓகேவா? நம்ம குடுத்திருக்க வேல்யூஸ்க்கு ஏத்த மாரி அதுவாவே என்ன பண்ணிடுச்சு அப்டின்னா, அந்த பார் வந்து குடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே. இங்க உள்ளதுக்கும், இங்க உள்ளதுக்கும் கலர்ஸ் வந்து நெறைய டிஃபரெண்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் லைட் கலர்ஸ் மாரி பாட்டம் மிக்ஸ் பண்ண மாரி இருக்கு. இது வந்து சாலிட் கலரா இருக்கு. ஓகே. 2த்துக்குள்ள டிஃபரெண்ட். இது எல்லாமே டிசைனிங் பர்ப்பஸ்க்காக உள்ளதுமா. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சாலிட் கலர். நார்மலா அந்த பாக்ஸ் ஃபுல்லா அந்த கலர்ஸ் வந்து குடுக்கணும். ஒரு நிமிஷம். நான் இத எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். கலர்ஸ் குடுக்கும்போது, அந்த பாக்ஸுக்கு ஃபுல்லாவே அதுவே என்ன பண்ணிடும் அப்டின்னா, கலர்ஸ வந்து மென்ஷன்மென்ட் பண்ணி குடுக்கும். ஃபுல் கலர் குடுத்துருது. இதுவுமே எப்படி டிஃபரன்ஸ் காட்டுது அப்டின்னா, அ லோ பெர்சன்டேஜ்ல உள்ளதுக்கு ஒரு கலரும், ஹை பெர்சன்டேஜ்ல உள்ளதுக்கு ஒரு கலராவுமே நமக்கு வந்து டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுது. இதுல 65, 65, 66 இதெல்லாம் ஒரே ஆவரேஜ்ல இருக்கு இல்லையா? 2 டைம் வந்திருக்கு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு 65 அப்படின்றது 2 டைம் வந்திருக்கு. 2 பாக்ஸ்ல நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இங்க ஒரு 65 இங்க ஒண்ணு இருக்கு. அது மாரி இங்க 66 இங்கயும் 66 இருக்கு. 2 டைம் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா? சோ அத நமக்கு டிஃபரன்ஸ் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? இது 2 கொஞ்சம் ஒரே கலர், இது 2 ஒரே கலர். அதே மாரி 45ம் ஒரே மாரி இருக்கிறதுனால அது 2ம் கொஞ்சம் ஒரே மாரி குடுத்துருக்கு. ஓகேவா? நமக்கு அந்த காலம் வந்து அ டிஸ்ப்ளே ஆகுறது கொஞ்சம் ஈவனா குடுத்துருக்கு. அடுத்தது ஐகான். இது வந்து என்ன அப்படின்னா, ம் அதோட வேல்யூஸ் வந்து மெஷர்மென்ட் பண்ற மாரி. இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஆ இந்த சிம்பிளே குடுத்துருக்காங்க. இது குடுத்தோம் அப்டின்னா, இங்க உள்ள வேல்யூஸ் வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது நமக்கு ரெட் சிம்பிள்ல டவுன் ஆரோ குடுத்துருக்கு. ஓகேவா? 52ன்றது ஆவரேஜா உள்ளது. அதெல்லாம் என்ன பண்ணிருக்கு? ஆவரேஜ்ல உள்ள வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு எல்லோ கலர்ல காட்டுது. எல்லோ கலருமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுது. தெரியுதா டிஃபரன்ஸ்? ஆ 45, 52, 36 எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, டவுன் ஆரோ குடுத்துருக்கு. ஓகேவா? ஏன்னா அது வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே 55ன்றது எப்படி இருக்கு அப்படின்னா, 52, 54 அது வரைக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா, டவுன் ஆரோ குடுத்திருக்கு. அதுக்கு மேல உள்ள வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அப் ஆரோ குடுத்திருக்கு. ஓகேவா? அப் சைட்ல நமக்கு வந்து ஆரோ குடுத்திருக்கு. இதுவே 80, 90 அந்த மாதிரி உள்ள வேல்யூஸ் எல்லாத்துக்குமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கிரீன் சிம்பிள்ல அப் ஆரோ குடுத்திருக்கு. ஓகேவா? அதோட வேல்யூஸ் வந்து இந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத நமக்கு டிஃபரெண்ட் பண்ணியும், அது வந்து வேரியஸ் சைஸ்ல இருக்கு அப்படின்றத நமக்கு மெஷர்மென்ட் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவாம்மா? புரியுதா இது என்ன சொல்லிருக்கேன்ட்டு? ஓகேம்மா. நீங்க கிளாஸ் விட்டு லெஃப்ட் ஆகும்போது கொஞ்சம் சொல்லிட்டு போங்கண்ணா. ஓகேம்மா. ஏன்னா வேற யாரும் கிளாஸ்க்கு வரல. சோ நான் வந்து ஒன் டைம் கொஞ்சம் பிரேக் விடுவேன் இல்லையா? அந்த டைம்ல நான் கால் பண்ணி கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்காக.
ஓகே ஓகேம்மா. ஓகே ஓகே. இங்க உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா அவங்களாவே கொடுத்துருக்க ரூல்ஸ். ஓகேவா? இங்க நம்மளாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நியூ ரூல் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுல வந்து கலர்ஸ் வந்து என்ன கலர் வேணும் அப்படிங்கறத நீங்களாவே செக் பண்ணி சாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுல இங்க டிஃபால்ட்டா நமக்கு வந்து சில ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்து நம்பர்ஸ்ல வேல்யூஸ் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா அப் ஆரோ அப்படின்னு சொல்லி சாரி டவுன் ஆரோ அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. இது வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா மட்டும் டவுன் ஆரோ கொடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நியூவா இதை வந்து செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் கலர் இங்க வந்து இந்த கலர்ல இருக்கு. நம்ம வந்து அந்த கலர் கொடுக்காம நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிரீனு இங்க வந்து பிரவுன். ஓகேவா? இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் வேல்யூ எதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அது வந்து நம்பர்ஸ்ல இப்ப இங்க வந்து ரெட் கலர் சிம்பிள் கொடுத்துருக்கு இல்லையா? இங்க கொடுத்துருக்கு இல்லையா? இந்த சிம்பிள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 0ல இருந்து எந்த நம்பர்ஸா இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி டவுன் ஆரோ கொடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஹையஸ்ட் வேல்யூ அது வந்து மேக்ஸிமம் எது வரைக்கும் இருந்தா இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களா டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து 35 வரைக்குமே என்ன பண்ணணும் எனக்கு டவுன் ஆரோ தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே டிசைன் பண்ணிக்கலாம். இப்ப இதுல 35 இங்க இருக்கா? இல்ல. ஓகே இதெல்லாம் சிம்பிள்ஸ்க்காக. ஓகே எந்த ரூலுக்கு எந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இதெல்லாமே டிஃபால்ட்டா உள்ளது பார்த்தோம் இல்லையா? இங்க அதே மாதிரி நம்ம வந்து ஓனா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? நம்ம அப்படி கிரியேட் பண்ணதான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆக வேண்டாம். அதை வந்து எரேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு காலம்ல உள்ளதை எரேஸ் பண்ணணுமா இல்லைன்னா ரோஸ்ல உள்ளதை எரேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து மெஷர்மெண்ட் அதாவது இங்க உள்ளதை செலக்ட் பண்ணி நம்ம அதை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேனேஜ் ரூல் அப்படின்றது அந்த மாதிரி உள்ள ரூல்ஸ வந்து நம்மளாட்டி என்ன பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எடிட் பண்ணி நம்மளாட்டி யூஸ் பண்ண முடியாது. அது வந்து டிஃபால்ட்டா உள்ளது. அதை எடுத்து நம்ம என்னென்ன இருக்குன்றத வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுல உள்ளதுல அதாவது சிம்பிள்ஸ் வந்து ஒரு சிலதை நம்ம வந்து டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு இங்க இருக்கு பாருங்க. என்ன இருக்கு அப்படின்னா வென் வேல்யூ இருக்கு. எந்த வேல்யூவா இருந்தாலும் நமக்கு அதுக்கு வந்து என்ன ஆயிடணும் அதாவது ஹையஸ்ட் வேல்யூ எதுவா இருந்தாலும் 75 மேல எந்த வேல்யூவா இருந்தாலும் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கிரீன் ஆரோ அப்ல காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ஓகேவா? இதுவே 75 கீழ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் ஸ்லைடிங்கா நமக்கு வந்து எல்லோ ஆரோ காட்டணும். இதுவே 50 இருந்துச்சு அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் நமக்கு கொஞ்சம் டவுன் ஆரோ ஸ்லைடிங்கா எல்லோல வேணும். இதுவே 25க்கு கீழே ரொம்ப கீழேயா வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூக்கு நமக்கு என்ன பண்ணணும் டவுன் ஆரோ ரெட் கலர்ல காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதுல நீ வந்து சிம்பிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரீன் டாட் ஓகே ஃபர்ஸ்ட் இதுல வந்து கிரீன்ல டிக் டாட் கிரீன் டாட் இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா okay, இல்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம டிக் கொடுத்துக்கலாம். செகண்ட் இதுக்கு ஒரு சர்க்கிள்ல டிக் கொடுத்துக்கலாம். தேர்ட் இதுக்கு ஒரு சர்க்கிள். லாஸ்ட் இதுக்கு ரெட் கலர்ல வரும். ஓகேவா? இங்க கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம் அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். டிஃபரன்ஸ் தெரியுதா எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு? இப்ப இதுவே
நான் இப்ப இங்க ரேஞ்சஸ் வந்து கொடுக்குறேன். 75 ஈக்குவல் டு எனக்கு வேண்டாம். அங்க வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து 50 50 வேண்டாம். 49 கொடுப்போம். 49 வரைக்கும் உள்ளது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? எனக்கு வந்து லோயஸ்ட் வேல்யூ வந்து 49. அதுக்கு கீழ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும்? ரெட் கலர் டாட் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க ரீட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து 49க்கு கீழ எந்தெந்த வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ரெட் கலர்ல ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த நம்பர்ஸையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுல நம்மளா கஸ்டமைஸ் பண்றது வந்து இந்த மாதிரி டாட் உள்ள பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்மளா கஸ்டமைஸ் பண்ண முடியும். ரிமைனிங் உள்ளது டிஃபால்ட்டா உள்ளது எல்லாமே அதுவே தான் இருக்கும். அதுல நம்ம எதுவுமே எந்த அளவுக்குமே எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகேமா. ஓகே. இப்ப இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபார்மட் அஸ் டேபிள். இது என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்க அந்த டேபிளோட ஃபார்மட் எப்படி நமக்கு வந்து வியூ ஆகணும், எப்படி நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க வந்து சொல்லுமா. ஓகே நான் லெஃப்ட் ஆயிக்கோங்கம்மா. ஓகேம்மா. ரிமைண்டர்ல பார்த்து நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே. ஓகேம்மா. டைமிங்கும் இதே தாண்டா இருக்கும். ஓகேம்மா. ஆமாம்மா ஆமாம்மா. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. ஓகே.